இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பிற்கு பிற்பாடு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் தன்னுடைய தலைவன் இழந்துவிட்ட நிலையிலும், தன்னுடைய தலைவனுடைய அந்த வார்த்தையை கேட்காத நிலையிலும், அவர்கள் அடுத்த நிலை எப்படி செய்ய முடியும், அல்லது இயேசுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு இப்படி அவர் எங்களை விட்டு பிரிகின்ற அந்த நொடி பொழுது ஒரு கனத்த இதயத்தோடும் அவர்கள் அடுத்த நிலை என்ன செய்ய போகிறார்கள் என்ற பல்வேறு குழப்பங்களோடு இருந்த நிலையில் தந்தையினுடைய அன்பை இங்கு அவர்களுக்கு கூறுவதை பார்க்க முடிகிறது. நான் இந்த உலகிற்கு வந்தேன், இந்த உலகம் பல்வேறு விதமான அழகையினாலும் பல்வேறு விதமான பாவத்தின் அக்கிரமத்தாலும் இந்த உலகம் வீழ்ச்சியால் இருந்தது. இந்த உலகத்தை அன்பினால் தன் உயிரையை கொடுத்து இறைமகன் இயேசு உங்களுக்கு இந்த இறைவனுடைய அருளை நமக்கு தந்திருக்கின்றார். அதுவும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் இந்த உலகுக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு எப்பொழுது மனு உரு எடுத்தாரோ அந்த மனு உருவின் வழியாக இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நிலையிலுமே தன்னுடைய சீடர்களை திடப்படுத்தினார். பல்வேறு நோயினால் இருந்தவர்களுக்கு குணம் கொடுத்தார். பல்வேறு நிலையில் அதிசயங்களை செய்தார். அரும் செயல்களை செய்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தந்தையினுடைய திருவுளம் என்பது தன்னுடைய அன்பின் வழியாக, தன்னுடைய வார்த்தையின் வழியாக, தன்னுடைய செயலின் வழியாக மக்களை நல்வழிப்படுத்தும் நிலையில் இயேசு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். இதோ இந்த விண்ணேற்றத்தினுடைய அந்த கடைசி நிமிடத்திலும் தந்தையினுடைய அன்பை பல்வேறு நிலைகளிலே உருவகமாக அவர் பேசி வந்திருக்கின்றார். தந்தையினுடைய அன்பை பல்வேறு நிலையில் பல்வேறு மாந்தர்கள் வழியாக பல்வேறு நிலையில் அவர் பேசிய நிலையில் அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் தூய ஆவியாருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கி அவர்கள் என்றும் நற்செய்தியை அறிவிக்க இந்த சீடர்களுக்கு இன்னும் ஆழமான நம்பிக்கையை இறைமகன் இயேசு இங்கு தருவதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எல்லாவிதமான செயல்களும் அல்லது நாம் கேட்கின்ற மன்றாட்டுகளும் நாம் நம்முடைய எல்லாவிதமான வாழ்க்கையும் அர்ப்பணிக்கின்ற பொழுது இயேசுவின் பெயரால் நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் பெயரால் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுது தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டு நீங்கள் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உங்களுக்கு ஆசிரையும் அருளையும் இறைவன் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தந்தையிடம் செல்கின்றேன் என்ற அந்த வார்த்தை தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் என்பதற்கான ஒரு வித்தாக, ஒரு அழைப்பாக இருப்பதை நாமும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாமும் தந்தையிடம் செல்லக்கூடியவர்களாக இருக்க இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற நல்ல செயல்கள், நல்ல நிலைகள் எல்லாம் இயேசுவின் பெயரால் செய்கின்ற பொழுது தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாமும் இருப்போம் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.